பீகாரில் மருத்துவமனைக்குள் புகுந்து சிறை கைதியை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் 5 பேரை போலீசார் மேற்கு வங்கத்தில் கைது செய்தனர். பாட்னாவில் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட சந்தன் மிஸ்ரா என்பவர் சிகிச்சைக்காக பரோலில் வெளியே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மருத்துவமனைக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் சந்தன் மிஸ்ராவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடியது. இதையடுத்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 2 மாநில போலீசார் இணைந்து நடத்திய சோதனையில் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடினர். பின்னர் கலித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறு தேங்காய் உடைத்து நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். அதிக அளவில் பக்தர்கள் வருகையால் திருநள்ளாறு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.